Taste the Daily. தீய சக்தியிடமிருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவதாரம் எடுத்து வந்த மங்கா புகழ்பெற்ற மாமணி புரட்சித் தலைவர். புரட்சித் தலைவரின் பிறந்த நாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் தொண்டர்களுக்கு மடல் வெளியிட்டு நிகழ்ச்சி. எம்ஜிஆருக்கு முன் எம்ஜிஆருக்கு பின் என்று பிரிக்கும் அளவிற்கு ஆட்சி செய்த புகழுக்குரியவர் நம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். புரட்சித் தலைவரின் பிறந்த நாளில் மீண்டும் கழகத்தின் பொற்கால ஆட்சியை நிறுவ உறுதியேற்போம். குடும்ப ஆட்சியை விரட்டியடிக்க இந்த மக்கள் பணியில் அனைவரும் முழு மனதோடு ஈடுபடுவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ள வந்த உதயநிதி ஆளில்லாத இடத்தில் கும்பிடு போட்டபடி சென்றது நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆளில்லாத இடத்தில் யாருக்கு வணக்கம் வைக்கிறார் துணை முதல்வர் என மக்கள் விமர்சனம். வீரத்திற்கு பெயர் போன அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கருணாநிதியின் கொள்ளு பேரனுக்கு அமைச்சர் மூர்த்தி சேவகம் செய்தது தமிழக மக்களை முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. அதிர்ஷ்டத்தில் ஆட்சிக்கு வந்த ஸ்டாலினின் வாரிசுகளுக்கு கொத்தடிமை போல சேவகம் செய்யவா வாக்களித்தோம் என மதுரை மக்கள் ஆத்திரம். அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு மதுரை மாவட்ட ஆட்சியரை இருக்கையில் இருந்து எழச் சொல்லிவிட்டு இன்பநிதியின் நண்பர் அமர வைக்கப்பட்ட சம்பவத்தை கண்டு படித்து அறிவால் உயர்ந்த IAS-ஐ விட இன்பநிதியின் நண்பர் உயர்ந்தவரா என மக்கள் கேள்வி. இனியும் இந்த குடும்ப அரசியலின் அராஜகத்தை சகித்துக் கொள்ள தமிழக மக்கள் ஒன்றும் கொத்தடிமை கூட்டமில்லை எனவும் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் மர்ம காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் அரசு மருத்துவமனைக்கு படையெடுக்கும் மக்கள். போதிய அளவில் மருத்துவர் உள்ளிட்ட பணியாளர்கள் இல்லாததால் சிகிச்சைக்காக 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த நோயாளிகள். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்மணிகளை கொள்முதல் செய்ய தாமதிப்பதால் கடந்த 10 நாட்களாக தேசிய நெடுஞ்சாலையில் குவித்து வைக்கப்பட்டுள்ள நெல்மணிகள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு வேளாண் துறை அமைச்சர் கண்களுக்கு இவை தெரியாதா என விவசாயிகள் கேள்வி. சென்னையில் காணும் பொங்கலை முன்னிட்டு 500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக ஸ்டாலின் அரசு கதை சொல்லி வரும் நிலையில் பேருந்து கிடைக்காமல் திண்டாடிய பொதுமக்கள். பேருந்து கிடைக்காமல் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவியதாக பொதுமக்கள் வேதனை. பஸ் கிடைக்கல, பஸ் ரேரா இருக்கு, பஸ் எல்லாம் ரஷ்ஷா இருக்கு, ரேரா இருக்கு, பஸ் வரவே இல்ல, வருது. ஆனா வண்டி வந்து ரேரா இருக்கு. நாங்க காலையில வந்தோம், வண்டியே கிடைக்கல. பஸ் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுது. இப்போ ஆட்டோ பிடிச்சி வரோம். நாங்க கிண்டி அங்கேருந்து இங்கே சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரலேருந்து ஒரு வண்டி வந்து திருப்பி இங்கே வரணும். கஷ்டம்தான். சிவகங்கை மாவட்டம் சிராவயலில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் மாடு முட்டி ஒருவர் உயிரிழப்பு. மஞ்சு விரட்டுக்கு வந்த மாடும் அதை பிடிக்கச் சென்ற உரிமையாளரும் குளத்தில் மூழ்கி உயிரிழந்ததால் கிராம மக்கள் சோகம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மாடுபிடும் திருவிழாவை நடத்தியவர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியதால் பரபரப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள்.
கும்பகோணம் அருகே மாநகராட்சியின் அலட்சியத்தால் தாராசுரம் ஐராஸ்வதீஸ்வரர் ஆலயத்தில் மாடுகள் பூந்ததால் பக்தர்கள் கடும் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கோயிலில் கூட சிறிது நேரம் அமர முடியவில்லையே என ஆதங்கம். காணும் பொங்கலை கொண்டாட சுற்றுலா தலங்கள் கடற்கரைகளில் குவிந்த மக்கள். பறவைகள் சரணாலயத்தில் பறவைகளை கண்டு ரசித்தும் சிறு குறிஞ்சி பூக்களை புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். காணும் பொங்கலை முன்னிட்டு கடலூர் வெள்ளி கடற்கரையில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள். கழுகு பார்வை வீடியோ காட்சிகள் வெளியீடு. ஈரோட்டில் வஉசி பூங்காவில் பெண்கள் மட்டும் பங்கேற்ற காணும் பொங்கல். ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒன்று கூடி நடனமாடியும் விளையாடியும் உற்சாகம். அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்குது. போன வருஷம் கோலாட்டம் கும்மி எல்லாம் இருந்தது. இந்த தடவை எதுவும் இல்லை, இன்னும் டான்ஸ் மட்டும் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. போன வருஷம் வர்ற கூட்டம் ரொம்ப ஜாலியாக இருக்குது. பெண்கள் மட்டும் கலந்துக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது. காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஏராளமானோர் குவிந்த நிலையில் பூங்காவில் போதிய அளவு விலங்குகள் இல்லை என குற்றச்சாட்டு. முதியவர்களுக்கு பேட்டரி கார்கள், கழிவறைகள் என எந்த அடிப்படை வசதியையும் திறனற்ற திமுக அரசின் நிர்வாகம் மேற்கொள்ளாத அவலம். எங்க உள்ள என்ட்ரன்ஸ்ல 200 ரூபாய் வாங்குறாங்க. 200 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி இங்க அவ்வளவா எதுவும் இல்லைங்க. ஏதோ பசங்க குழந்தைங்களுக்கு வந்து தண்ணிக்குன்னு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இவ்வளவு கூட்டங்கள் இருக்கு, அதற்கு ஏற்றாற்போன வசதிகள் இல்லை. குறிப்பா சொல்ல போனா சிறு குழந்தைகளுக்கு தேவையான உணவு பதார்த்தங்கள் வாங்கக்கூடிய ஸ்நாக்ஸ் இதை போன்ற வகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் வெளியே தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவு தூரம் நடந்து போறோம், வெயிட் அவ்வளவு தூக்கிட்டு போக முடியாது. 5 பேர் வரோம்னா அவ்வளோ தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வர முடியாது. ஸோ இங்க வந்து அந்த வாட்டர் வந்து ஃபெசிலிட்டி இல்லை, அண்ட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் அங்கங்கே தான் வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணா. திருச்சி முக்கொம்பில் காணும் பொங்கலை கொண்டாட குடும்பத்துடன் குவிந்த மக்கள். பூங்காவில் உள்ள விளையாட்டு உபகரணங்கள் சேதமடைந்து பராமரிப்பின்றி கிடப்பதாக குற்றச்சாட்டு. பொங்கலை கொண்டாட மக்கள் வருவார்கள் என தெரிந்தும் விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக மக்கள் ஆதங்கம். திருச்சி வந்திருக்கோம் முக்கம்புக்கு. பசங்க விளையாட கூட்டம் இருக்கோம். காணும் பொங்கலுக்கான எல்லாத்துலையும் விளையாண்டுட்டோம். ஒரு சில மெட்டீரியல் உடஞ்சிருக்கு, அதை சரி பண்ணால் நல்லா இருக்கும். பல மக்கள் விளையாடணும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த சீசாலாம் நிறைய உடஞ்சிருக்கு. அப்புறம் ஊஞ்சல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் ரிப்பேராக இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணால் வந்து பிள்ளைங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக நல்லா இருக்கும். செங்கல்பட்டு மாவட்டம் முதலியார்குப்பம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு படகு குழுமத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். திறனற்ற திமுக அரசு போதுமான படகுகள், பார்க்கிங் வசதிகளை செய்யாததால் குழந்தைகளுடன் பல மணி நேரமாக காத்திருப்பதாக வேதனை. சென்னை மயிலாப்பூரில் தனது 14 வயது மகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி அந்த வீடியோக்களை இணையத்தில் விற்பனை செய்த கொடூர தந்தை பிடிபட்டான். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஸ்டாலின் அரசு தீவிரமாக கண்காணிக்காததால் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் திருமால்பூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 இளைஞர்கள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொல்ல முயற்சி. முன்விரோதம் காரணமாக கொலை முயற்சி அரங்கேறிய நிலையில் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அதிமுக கிளை பொருளாளரை அடித்துக் கொன்று முந்திரி தோப்பில் எரித்த கொடூர சம்பவம்.
நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்குத்தான் பாதுகாப்பில்லை என்றால் அரசியல் பிரமுகர்களுக்கும் பாதுகாப்பில்லை என மக்கள் ஆவேசம். கோவை துடியலூரில் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்த பெண்ணை கத்தியால் குத்தி கொன்ற கள்ளக்காதலன் உட்பட 2 சிக்கினர். கடனாக பெற்ற 2 லட்சம் ரூபாயை திரும்பத் தராமல் ஏமாற்றியதால் கொலை செய்த கொடூரம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் விரைவு ரயில் பேட்டையில் கேட்பாரற்று கிடந்த 12 கிலோ கஞ்சா பிடிபட்டது. திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே 30 லிட்டர் சாராய ஊறல் அழிக்கப்பட்ட நிலையில் 6 லிட்டர் சாராயத்துடன் 3 சிக்கினர். இத்தனை நாள் போலீசார் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்தார்களா என பொதுமக்கள் கேள்வி. இலங்கையில் இருந்து மதுரைக்கு கடத்தி வரப்பட்ட 71 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 950 கிராம் தங்கம் சிக்கியது. விமானத்தின் கழிவறையில் இருந்து தங்கம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கடத்தலில் ஈடுபட்ட நபர் யார் என சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. சென்னையில் பல்வேறு கொலை வழக்குகளில் தேடப்பட்டு வந்த பாம் சரவணன் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்தால் பரபரப்பு. குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி விரிவாக விசாரிக்க வேண்டிய காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுப்பது ஏன் என மக்கள் கேள்வி. பிரபல ரவுடி பாம் சரவணன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் யாருக்காக அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என அவரது மனைவி கேள்வி. பாம் சரவணன் கைது செய்யப்பட்ட பிறகு குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் கொடுக்கப்படாதது ஏன் என கேள்வி எழுப்பியதுடன் காவல்துறை போலி என்கவுண்டர்களை செய்வதாகவும் குற்றச்சாட்டு. காவல்துறை செக்யூர் பண்ணி 24 ஹவர்ஸ்ல எனக்கு இன்டிமேஷன் கொடுக்கல. எதற்காக குடும்பத்தாருக்கு காவல்துறை இன்டிமேட் பண்ணல? முதல் கேள்வி. ரெண்டாவது, அவங்கள செக்யூர் பண்ணீங்க சரி, இதுவரையும் 20 வருஷம் அவங்களோட இந்த மாதிரி ஹிஸ்டரி ஷீட்டை நீங்க மெயின்டைன் பண்றீங்க. எந்த வழக்குலயும் அவங்கள சார்ந்தவங்கள 20 வருஷத்துல சென்னை சுற்றுப்புறத்திலயோ ஒருத்தரையும் இதுவரையும் அரெஸ்ட் பண்ணதில்ல. அது இல்லாம இத்தனை வழக்கு இருக்கு அத்தனை வழக்கு இருக்குன்னு சொல்றீங்க. ஹெச்எஸ் மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க புட்ட போட்டு வச்சிருக்கீங்க. சரி, பரவாயில்ல, அதை நான் சட்டப்படி சந்திச்சுக்கிறேன். இருக்க கேஸே இல்லாம வாரண்ட்ல இருக்கிற ஒருத்தரை சுட வேண்டிய காரணம் என்ன? அப்ப யாரோட தூண்டுதல் பேர்ல நீங்க சுட்டிருக்கீங்க? தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் பாமக பிரமுகருக்கு டிராக்டர் வழங்க பரிந்துரைத்த திமுக நிர்வாகியும் அதனை எதிர்த்த திமுக பிரமுகரும் சாதியின் பெயரால் ஆபாசமாக திட்டிக் கொண்ட செல்போன் உரையாடல். ஏழை விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய டிராக்டர் திமுகவினர் கை காட்டுபவர்களுக்கு வழங்கி வரும் விடியா அரசின் வேளாண் துறை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவரையும் அவரது அடிப்பொடிகளையும் கிராம மக்கள் அடித்து துவைத்ததால் பரபரப்பு. பெண் ஒருவரை தகாத உறவுக்கு அழைத்து அடியாட்களுடன் தொடர்ந்து அராஜகம் செய்து வந்ததாக சொல்லப்படும் நிலையில் தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். சபரிமலையில் பந்தள இளவரசரான ஐயப்ப சுவாமி திருவாபரணங்கள் உடன் ராஜ அலங்காரத்தில் பேரரசராக பக்தர்களுக்கு காட்சியளிப்பு. பல மணி நேரம் காத்திருந்து தரிசித்த பக்தர்கள். சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூர் வனப்பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 12 நக்சலைட்டுகளை சுட்டுக் கொன்ற பாதுகாப்பு படையினர். கடந்த 12ஆம் தேதி 2 பெண்கள் உட்பட 5 நக்சலைட்டுகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்ற நிலையில் தற்போது 2வது முறையாக நிகழ்ந்த சம்பவத்தால் உள்ளூர் மக்கள் நிம்மதி. கர்நாடக மாநிலம் பீதர் நகரில் ஏடிஎம்மில் பணம் நிரப்பச் சென்ற ஊழியர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி பணப்பெட்டியை பறித்துச் சென்ற மர்ம நபர்கள். துப்பாக்கி குண்டு பாய்ந்து ஊழியர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சம்பவத்தின் நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு.
தலைநகர் டெல்லியில் கடுமையான பனிப்பொழிவுக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கடும் பனிமூட்டத்தால் விமானம் மற்றும் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் பிரபல ஹிந்தி நடிகர் சயீப் அலி கானை மர்ம நபர்கள் கத்தியால் குத்தியதால் பரபரப்பு. மைனாரிட்டி பாஜக ஆட்சி செய்யும் மகாராஷ்டிராவில் பிரபலங்களுக்கே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவது அம்பலம். விண்ணில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் இஸ்ரோவின் ஸ்பேடெக்ஸ் திட்டம் வெற்றி. விண்வெளி டாக்கிங் பரிசோதனை திட்டத்தின் வழியே 2 செயற்கைக்கோள்களும் ஒன்றிணைக்கப்பட்டன. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 2 ஆண்டுகளாக நடந்து வந்த போர் முடிவுக்கு வந்தது. போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானதை தொடர்ந்து காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேற உள்ளன. ஜப்பானைச் சேர்ந்த தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனங்களின் லேண்டர் சாதனங்களுடன் விண்ணில் சீறி பாய்ந்த ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் ராக்கெட் அமெரிக்க விண்வெளி ஆய்வு அமைப்பான நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து நிலவை நோக்கி நேற்று புறப்பட்டது. அஜித், அர்ஜுன், த்ரிஷா உள்ளிட்டோர் நடித்துள்ள விடாமுயற்சி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. பிப்ரவரி 6ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. So lost. What is your problem? கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நொறுங்கிட்டு இருக்கு. உங்க கோவம் எனக்கு புரியுது.